பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைக்கு தமிழ்நாடு தழுவிய 234 தொகுதியிலையும் ஒரு அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு அந்த பயணத்தை கொங்கு பெல்ட்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த பயணத்துக்கு பின்னாடியே சொல்லப்படக்கூடிய அரசியல் காரணங்கள் என்னவாக இருக்குன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியுடைய சிஎம் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்லலை. ஆரம்பத்தில் எடப்பாடி சொன்னார், இப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்காரு போல இருக்குது. ஸோ இப்போ அதை ரீஇனிஷியேட் பண்ணோம், தன்னை தாண்டி வேறு தலைவர் இருக்கக்கூடாது, நம்ம தன்னோட தலைமையை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத நோக்கி அவரோட அந்த பயணத்தை வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? தன்னோட அரசியல் அதிகாரத்தை ஆழப்படுத்திக்கிறதுக்கு வலுப்படுத்திக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் பிஜேபிக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிடுறது மூலமாக இதுலேருந்து இந்த எம்ப்ரேஸ்மெண்ட்லேருந்து இந்த ஒரு நெருக்கடியான கட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கலான்னு அவர் நினைக்கிறார். தப்ப முடியாது. தொடர்ந்து பிஜேபி வைத்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களிலிருந்து இப்போ எச் ராஜா சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு தான் டிசைட் பண்ணும் யார் சிஎம்ன்றார். எவ்வளவு ஒரு ஆணவம்! ஒரு கவுன்சிலர் சீட்டு தமிழ்நாட்டில் நின்று தனியாக ஜெயிக்க முடியாது. 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை பார்த்து 20% ஓட்டின் மினிமம் வச்சுருக்க கட்சியை பார்த்து அவன் தோளில் ஏறி உக்காந்துக்கின்னு யார் சிஎம்ன்றது எங்கள் பார்லிமெண்ட்ரி போர்டு டிசைட் பண்ணால் எவ்வளவு ஆணவமான பேச்சு! எப்படி அதிமுகவில் அத்தனை பேரும் மௌனமாக அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க? சார் ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக தான் அது போயிட்டுருக்கு. பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவும் அதோட தலைமையும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தொண்டர்கள் இது எப்படி இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க? தொண்டர்களுடைய வியூ எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரியான தொண்டர்கள் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒரு ஆப்ஷனும் கிடையாது. தொண்டர்கள் இதை இப்போ வெறுக்கிறான், பிடிக்கல, நெளியிறான். ஆனால் காலப்போக்கில் இன்னொரு 6 மாதத்தில் இந்த கவர்மெண்ட் திமுக மேலே இருக்க வெறுப்பு அதிகமாகும்போது, ஏன்னா கீழே நிறைய பிரச்சனை இருக்குது திமுக அரசாங்கத்தில். தேனும்பாலும் ஒன்றும் ஓடல. மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் தான் ஜெயிப்போன்னு ஒரு கதையை அளந்து விட்டுக்கிட்டு இருக்குது திமுக. ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது கீழே. இந்த இன்னும் ஒரு 6 மாதத்தில் இது திமுக அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஒத்திசைவை காண்பதற்கு ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரிய தவறுகளை பிஜேபி செய்யாமல் இருக்கும் வரையில். இவ்வளோ பிரச்சனை தாண்டி அவன் ஆவரேஜ் ஏடிஎம்கே ஓட்டரோட எனிமி டிஎம்கேங்க, பிஜேபி இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. சராசரி அதிமுக தொண்டனோட எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. அது புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் வரலாற்றில் இல்லாதவரை இந்த அளவுக்கு நம்ம தலைமையை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு காலி பண்ணுறாங்க அப்படின்னு கட்சியை காலி பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போவும் அவனுக்கு அந்த அதே மனநிலை தான், அப்பயும் அதே மனநிலை தான். சராசரி அதிமுக வாக்காளன், நான் சொல்கிறது மக்களை சொல்லலை, தேர்தல் திமுக அதிமுகன்னு மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய மக்களை சொல்லலை. சராசரி அதிமுக வாக்கு வங்கி அவன் உறுப்பினராக இல்லாமல் கூட இருப்பான். அவனுடைய எதிரி பிரதான எதிரி திமுக தான். தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது என்ன அட்டூழியங்களை இந்த கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே எதிராக பண்ணாலும் அவன் இனிமே திமுக வரக்கூடாது, திமுக வீட்டுக்கு போகணும். இது வரைக்கும் 54 வருஷத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அந்த 54 வருஷத்தில் 11 தேர்தல்களில் 2 தேர்தலில் தான் திமுக தனி மெஜாரிட்டி வந்திருக்கு. ஒரு தேர்தலில் மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006. இந்த 11 தேர்தல்லையும் ஒரு தடவை கூட பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது கிடையாது 54 வருஷத்தில். அதே மாதிரி ஓகே, அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு இப்போ இந்த மாதிரி வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வராதுன்னு நான் சொல்லலை. ஓகே, வராதுன்னு நான் சொல்லலை. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. வராதுன்னு நான் சொல்லலை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது அது திமுக எதிராக இருக்குது. 12வது தடவை மாறலாம். ஓகே, ஏன்னா எதிர்கட்சி பலவீனமாக இருக்குல்ல, எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. ஆனால் 11 தேர்தலில் நீ இது வரைக்கும் பேக் டு பேக் வந்தது கிடையாது. நீ 1000 பிஜேபியை திட்டு என்ன வேணால் பேசு, நாள் நெருக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா பிஜேபி எஸ்பெஷல் ஏடிஎம்கே ஒழுங்காக தான் இருக்குது. இந்த வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா இங்கே ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு பிரகாசம். ஆனால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் திமுக அட்வான்டேஜ். ஏன்னா இந்த கூட்டணியை தோக்கடிக்கிற வேலையை திமுகவை விட அண்ணாமலை பிரமாதமாக செய்வார். ஏடாகூடமாக பேசி அவர் செய்வார். திமுகவோட மிகப்பெரிய பலம் அண்ணாமலை. திமுகவோட மிகப்பெரிய பலம் அண்ணாமலை. அவங்க சாதனைகள் கூட கிடையாது. அண்ணாமலை பிஜேபியில் தமிழ்நாட்டிலேயே இருக்கார் அப்படின்னா 26 தேர்தலில் திமுகவோட மிகப்பெரிய பலமாக அண்ணாமலை தான் இருப்பார். அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான எல்லா வேலையும் செவனே செய்து முடிப்பார் அண்ணாமலை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். சராசரி அதிமுக வாக்கு வங்கி 90% மேலே அது திமுக போடாது, எவ்வளவு பலவீனங்கள் இருந்தால். 2வது முறை போடுறதுன்றது திமுகவுக்கு கடந்த காலங்களில் ஓட்டு போட்டவங்க கோர் ஓட் பேங்கால் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கட்சி சாராத டெடிக்கேட்டடாக இல்லாத ஓட் பேங்கால் தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான்.
அதனால் இது அவங்க பெரிதும் நம்பி இருப்பது அண்ணாமலையையும் அமித்ஷாவோடைய பேச்சுக்களையும் தான். அது இருக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் டிஎம்கேக்கு. அமித்ஷா அப்பப்போ மாதத்துக்கு 2 முறை பயணம், இப்போ அடுத்த பயணம் அந்த டேட் ஃபிக்ஸ் ஆச்சு, 7th வராரு. அது அவரோட பயணம் இருக்க தான் போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் சொல்லும்போது அண்ணாமலையும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ இது வந்து இதை நோக்கி தான் போகும். அப்போ இல்லை, கீழே அண்ணா திமுகவை அவங்க மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த அலையன்ஸுக்கு அது நல்லா அமையும். ஏடிஎம்கே பிஜேபிக்கு இப்படியே தொடர்ந்து பேசுனாங்கன்னா அது கீழே பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிடும், மிகப்பெரிய அளவில் சிக்கல் அவங்களுக்கு உண்டாக்கும். அது அவங்க ஏன் பண்ணுறாங்கன்றது தான். அதான் ஏடிஎம்கேவே வீக்கெண்ட் பண்ணணும். தோத்தாலும் பரவாயில்ல, தோக்கிறது தான் அதிக வாய்ப்புன்றது அவங்களுக்கு தெரியும். தோக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு சார் வந்து விஜய் கூப்பிட்டுருக்காங்க? அதெல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க. பாலிடிக்ஸ்ன்றது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாது. நாலா பக்கத்துலேயும் வேலையை வீசிட்டு தான் இருப்பாங்க. டிஎம்கே ஒழியணுன்றது அவங்க எய்முங்க. ஆனால் அது முடியலன்னா மெயின் எனிமி ஏடிஎம்கே காலி ஆகணும். அதே நேரத்தில் டிஎம்கேவும் போகணும். ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். டிஎம்கே தோக்கடிக்கப்படணுன்றதுலாம் அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் த சேம் டைம் வந்து ஏடிஎம்கேவும் ஈக்குவலாக அவங்க அடிக்கிறாங்க. ஏடிஎம்கேவை காலி பண்ணணும். ஏடிஎம்கேவை காலி பண்ணுற ப்ராசஸில் டிஎம்கே காலியானா ஓகே, இல்லை டிஎம்கே வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு திராவிடன் பார்ட்டியாவது ஓடிச்சிட்டு போய்டுவோன்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பலவீனமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு மத்தியில் அந்த அலையன்ஸில் சேர்ந்து என்ன ஆக போகுது? அதனால் அவங்களுக்கு அது ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்க பார்ப்பாங்க. என்ன சொல்ல போனால் டிஎம்கேவும் வீக்கெண்ட் பண்ணணும், ஏடிஎம்கேவும் வீக்கெண்ட் பண்ணணும். ஆட்சியில் இருந்தாலும் உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா பலவீனமான கட்டத்தில் வந்து நிற்கிறேன்னா அது அவனுக்கு அட்வான்டேஜ் தானே. அடுத்த 3 வருஷம் சலாம் போடுவான்ல. எப்படி இருந்தாலும் 26 ஜெயிச்சாங்கன்னா திமுக இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு இருக்காது. கண்டிப்பாக அதில் கணிசமான அளவு அது குறையும். தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்த 3 வருஷத்தை நடத்தணும்னா ஃபண்டு வேணும். சும்மா போய் பிஜேபியோட சண்டைலாம் போட மாட்டாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்ச அதுலேயே மாற்றம் வரும். சரி, இப்போ இந்த இடத்துல புதிதாக வந்து விசிகா பாமக அப்படின்ற பேச்சு அடிபடுது. அதை நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்லு பிறந்தை போயிட்டு வந்து ராமதாஸ் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ 2 பேரையும் கூட்டணிக்கல, விசிகாவையும் பாமகவும் வச்சுக்கிட்டே பயணிக்கக்கூடிய இடத்துக்கு திமுக யோசிக்கிறாங்க. களத்தை எப்படி நீங்கள் அதை பார்க்க தான் யோசிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா செல்வ பெருந்தகை பேச்சுலேருந்து அதுதான் எடுபடுது. திமுக தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் செல்வ பெருந்தகை போயிருக்க மாட்டார். அப்படி நடந்துன்னா அதோட ஒரு அவமானம் அவலம் எதுவும் கிடையாது. ஓட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. படுதோல்வியை திமுக தழுவும். 2011 விட மோசமான தோல்வியை தழுவும். விசிகாவும் மாற்றி இப்போ பாமகவும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது, ஒருபோதும் இருக்க முடியாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எனக்கு 2%, உனக்கு 4%, 2 சேர்ந்தா 6%, இல்லை 2 சேர்ந்தா சைபர் ஆகும். 2+4 6 ஆகாது. 2 ஆகலாம், 3 ஆகலாம், இல்லை 1 ஆகலாம், சைபராக கூட ஆகலாம். 6 ஆகாது. இவன் ஓட்டு அவனுக்கு போகுது, அவன் ஓட்டு இவனுக்கு போகாது. தலித் வன்னியர் பிரச்சனை, ஜாதி உணர்வு புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இது நடந்ததுன்னா அது திமுகவோட சந்தர்ப்பவாத அரசியலின் உச்சம். பாமக கூட்டினது உள்ள கூட்டணி தான் பலமாக இருக்குன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு பாமக உள்ள எழுதுறீங்க? இதில் நீ பலவீனப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு அரசியலா? உங்களுக்கு தான் வந்து கூட்டணி பலமாக இருக்குல்ல, அப்போ எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. என் பிஜேபி கூட சேர்த்துக்குவாங்களா? கூப்பிட்டா வந்துட போகிறாங்க. 2016 அதான் ஜெயலலிதா செஞ்சாங்க, அதே டாக்டிக்ஸ் இவங்க. அவங்களை ஏங்க இழுக்கிறீங்க? ஜெயலலிதாவெல்லாம் இப்போ இழுக்காதீங்க. இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை. நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களா? 3 கூட்டணி அமோகமாக ஜெயிச்சிங்களே 3 தேர்தலில். இப்போ எதுக்கு போய் பாமக கிட்ட நிற்கிறீங்க? இப்போ திமுக தலைமை சொல்லாமல் செல்லு பிறந்தக போயிருக்க மாட்டார். போயிட்டு வந்து அடுத்த நாளே சொல்கிறாரு பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்றது ஏன் கருத்துன்றாரு. உங்கள் கருத்தா இல்லையா? ஸ்டாலின் கருத்தா? இது கூட்டணியில் யார் இருக்கணும் வேணான்னு முடிவு செய்கிறது ஸ்டாலின் தான். போய் பார்க்குறது ஸ்டாலினுக்கு பிடிக்காதுன்னு அவர் போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். இது திருமாவை கொடுக்குற எச்சரிக்கை. திருமாவை அசிங்கப்படுத்துது திமுக. இது அப்படி தான் பார்க்கணும். 100% அப்படி தான் பார்க்கணும். செல்வ பெருந்தகை வந்து திமுக தலைவரோட ஆசீர்வாதம் இல்லாமலாம் தைலாபுரம் போக மாட்டார். போயிட்டு வந்து வேற பேசுகிறாரு. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கணுமா? அது எப்படி ஒரே கூட்டணியில் இருப்பாங்க? என்ன பேச்சு இது? திரும்ப ரசிக்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியாது? அவரை சீண்டி பார்க்குற வேலை தானே இது. இப்போ 26க்கு பாமக உள்ள கொண்டு வந்துட்டு விசிக கழட்டி விடுறது தான்ங்கிறது அப்படிலாம் செய்வாங்கன்னு நான் சொல்லலைங்க. இது மூலமாக வந்து பேரம் பேசுகிற வலிமையை குறைக்கணும். திமுக விசிகாவோட பேரம் பேசுகிற வலியை குறைக்கணும். ஒரு வேளை வராங்கன்னா வச்சுக்கலான்னு கூட பார்ப்பாங்க. அது நடந்ததுன்னா ஓகே. ஆனால் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு நோக்கி நகர்றாங்களான்னா ஆமாம் நகர்றாங்க. வந்தால் லாபம், வராட்டி ஒன்றும் இல்லை. ஏன்னா விசிகா ஆப்ஷனே இல்லை இன்றைக்கி. விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது. விஜய் ஏடிஎம்கே கிட்ட போக முடியும். விஜய் எல்லாம் விளங்காதுங்க. விஜய் வேற ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு. விஜய் எல்லாம் விளங்காதுங்க. டேக் ஆஃபே ஆகாதுங்க. அதில் இன்னொரு மக்கள் நல கூட்டணி சைபர் ஆகிடும். திமுக விட்டு போகிறாருன்னா ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனார்னா அவர் தப்பி பழிப்பார். அங்கே முடியாது, ஏன்னா அங்கே பிஜேபி இருக்குது. இவர் எங்கே போவார்? இவர் அதுதான் இப்போ இருக்க சிக்கல். இது திமுக நடத்தக்கூடிய நாடகம். எவ்வளோ நாடகங்களை நடத்துச்சு திமுக. இப்போ கடந்த 5 வருஷமாக கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாங்க. ஒரு மாற்று கட்சியிலேருந்து வரவங்களை சேர்த்துக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ பழைய முகம், திமுகவோட ஒரிஜினல் முகம் வெளியில் வருது. மதிமுகலேருந்து எதுக்கு வந்தவங்களை சேர்த்திங்க? கூட்டணி கட்சியிலேருந்து வரவங்களை சேர்ப்பீங்களா?
செல்ல பெருந்தகை விட்டு ராமதாஸை பார்க்குறீங்க. திரும்ப சீன்ற வேலை தானே இது. எதுக்கு நீங்கள் வந்து கூட்டணி கட்சியிலேருந்து வரவங்களை சேர்த்துப்பீங்க? காங்கிரஸில் வந்து அவங்களை சேர்த்துப்பீங்களா? இல்லை பிசிகெல்லாம் வந்து சேர்த்துப்பீங்களா? கம்யூனிஸ்டில் வந்து சேர்த்துப்பீங்களா? உங்கள் கட்சியிலேருந்து அவங்களுக்கு போனால் அவங்க சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கேட்குறேன். திமுகவில் பிடிக்காமல் எவனோ 4 பேர் போய் காங்கிரஸில் சேர்றான் ராகுல் காந்தி முன்னிலையில். ஒத்துப்பீங்களா? அப்படி பொங்கி எழுந்துட மாட்டீங்க? திமுக விட திமுக ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளோட குரல் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதானே நீங்கள் செய்கிறீங்க இன்றைக்கி. திமுகலேருந்து ஒருத்தன் வெளில போகிறான், அவனை அண்ணா திமுக போகிறான்னா ஓகே, பிஜேபிக்கு போகிறான்னா ஓகே, காங்கிரஸ் சேர்த்துக்குது என்ன பண்ணுவீங்க? அப்போ கோவத்தை ஏற்படுத்தும்ல திமுகவுக்கு. அதை தானே நீங்கள் செய்கிறீங்க இன்றைக்கி. அது சேர்த்துக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கணுமா ஒரு கட்சி? சேர்க்கவே முடியாதுங்க. எப்படிங்க சேர்ப்பீங்க? அதோட அர்த்தம் என்ன? அது மூலமாக என்ன செய்தியை நீங்கள் கொடுக்குறீங்க? அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுங்கிறது என்னோட நோக்கம். கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படிங்க சேர்ப்பீங்க? கூட்டணி கட்சியிலேருந்து எப்படி நீங்கள் ஆள் சேர்ப்பீங்க? சேதம் ஒன்றும் சாதாரண ஆள், பெரிய ஆள்லாம் கிடையாது, அது வேறு விஷயம். ஒரு குட்டி ஆளாக கூட இருக்கட்டும், நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க? அது அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயல்பாக நிகழ்ந்துட்டே தான் சார் இருக்குது. எல்லா காலகட்டத்திலும் நிகழ்ந்து தான் சார். இப்போ கூட்டணியில் சேர மாட்டான். இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது வந்து பாஜகலேருந்து அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் வரும், அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வருங்கிறது இயல்பாக நடந்துட்டு தான் சார் இருந்தது. இயல்பே கிடையாது, தப்பாக பேசாதீங்க. கூட்டணியில் இருக்கும்போது சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்க்குறாங்கன்னா சிடி நிர்மல்குமார் பாஜகனுடைய முக்கிய பொறுப்பு அண்ணாமலையோட பெற்ற இருந்தார். அவர் வந்து அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர். எப்போ நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021. அப்போ அலையன்ஸில் இல்லை. அப்போ அலையன்ஸில் இருந்தாங்க. 2020 சட்டமன்ற தேர்தல் முடிச்சு அலையன்ஸ் இருந்தாங்க. 2024 அலையன்ஸ் அந்த உடையிற கட்டாது. உடையறதுக்கு முன்னாடி இல்லைங்க, இந்த உதாரணமே தப்புங்க. அதையும் பாமக மதிமுகலேருந்து திமுக வருது நீங்கள் எப்படி சமப்படுத்துறீங்க? இல்லை சார், இது எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியும் நடக்கலன்ற நான், அது விதிவிலக்குன்ற நான். அப்படியே நடந்தாலும் திமுக நடக்குதுன்னா அது ஒரு அர்த்தமே வேற. அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இந்த உதாரணமே ரொம்ப தப்பு. அது எப்போ நடந்திருந்தாலும் அது உடைய போகிறதுக்கு முன்னால் நடந்து உடஞ்சுது. நீங்கள் சொன்னது உடையறதுக்கு முன்னால் நடந்ததில்ல, அது நடந்த பிறகு உடஞ்சுது. அது வெளியில் போகிறான்னு தெரிஞ்சிடுச்சு. இது நடந்ததுன்னா இதுக்கு ஒரு வினை இருக்கும். அப்படியே இருந்தாலும் பிஜேபி ஏடிஎம்கேல் நடக்கிறதையும் மதிமுக திமுக நடக்கிறதையும் எனக்கு ஒப்பிடவே முடியாதுங்க. இது வரைக்கும் 5-6 வருஷமாக ஒரு ராயபுரம் மனம் வரும்போது அவர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். இப்போ மல்லை சத்யா வரும்போது சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் ஸ்டாலின். இப்போ யாரோ முகமரியாதவர்கள் 3 பேரை சேர்த்துக்கிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி போடுறீங்க. இது யார் கொடுக்குற மெசேஜ்? கூட்டணியில் இருந்துட்டு எப்படிங்க அவங்க கட்சியிலேருந்து உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்க? இது ஒன்று உதாரணம். நீங்கள் நிர்மல் குமார், சிடி நிர்மல், அந்த கதையெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் அது கிடையாது உதாரணம். இது என்னது? இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள் உங்கள் தோழமை கட்சிக்கு? ஒன்று கழட்டி விட்ருங்க, இல்லை அமைதியாக இருங்க. வைகோவை அசிங்கம் பண்ணுறாங்க, வைகோவை வெளியில் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அசிங்கமாக அவர் வைகோ வந்துட்டு அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் சார். நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் மீசையில் மண் ஓட்டலன்றார் அவர். அவங்க பொதுக்குழுவில் என்னெல்லாம் பேசுனாங்க? அவங்க 2 இலக்க சீட்ஸ் எல்லாம் கேட்கல, செய்யல. அந்த மாதிரி 2 இலக்க சீட்டு கேட்கறது திமுக தனிப்பெருமையும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வைகோ அப்படி தாங்க பேசுவார். சாயங்காலம் 4 மணிக்கு கருணாநிதியை பார்த்துட்டு தோழமை கட்சி 18 சீட்டு நாளை காலைல வரேன் கழுத்து போடுறேன்னு வெளில வந்து காரில் ஏறி ஜெயலலிதா கிட்ட போய் 40 சீட்டு வாங்கிட்டு போனார். 12 மணி நேரம் அதுக்குள்ளே மாறினவர். அவருடைய வரலாறு வந்து இந்த மாதிரியான பல நகைச்சுவை காட்சிகள் நிரம்பியது. அவர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு எதிராக போகிறாருன்னு அர்த்தம். ஓகே சார், உங்களோட கருத்துக்கு வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி.